மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எதற்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே இந்த கடலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் தான் நிறைய பேர் இந்த மாதிரி கடலில் போய் மாட்டிக்கிறீங்க. அது சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே போய் நீங்கள் முன்னாடி போய் நின்று அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி கொடுக்குறீங்க. கடைசியில் அந்த கடன் கட்டல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அந்த கடனே நீங்கள் தான் உங்கள் தலையில் விழுகுது. இந்த மாதிரி அடுத்தவருக்கு உதவி செய்ய போய் நிறைய பேர் இந்த சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க. மகர ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. மற்றவங்க முன்னாடி கூனி கூறி நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் அதிகரிக்க போகுது. செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாட்களாக சுப நிகழ்ச்சி எதுவுமே உங்கள் வீட்டில் நடந்திருக்காது. வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். உயர் பதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக கஷ்டப்பட்ட நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலையிறவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடிய நாட்களில் தீர்ப்புங்கிறது வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் தானாக உங்களை வீடு சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் இனிமேல் அந்த பிரச்சனைங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு ரொம்ப நாட்களாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், 8 வருஷமாக வேலை செய்கிறேன், 10 வருஷமாக வேலை செய்கிறேன், சம்பளம் செய்து தர மாட்டுறாங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் தர மாட்டுறாங்க, வேறு ப்ரொமோஷன் மாற்றி விட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. இனி தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் எல்லாரும் கொடுப்பாங்க. அந்தஸ்தில் உயர்வு எதிர்பார்ப்பீங்க. புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. விற்பனைகள் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வளர்ச்சி நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும். மகர ராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை கண்ணும் கருத்துமாக பொறுப்போடு செய்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க. மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா அது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி யாருமே கொடுத்து வச்ச நபர் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற காலத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவங்க நிம்மதியாகவே இருப்பாங்க. பணம் உங்களுக்கு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது உடனே நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ணிடுவீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிறது கையில் நிலையாவே நிற்க மாட்டேங்குது. பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. பணத்தை நீங்கள் கொஞ்சமாவது சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிரும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ராஜயோகமாக அமைஞ்சிருக்குது. அது என்ன சாமி கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். மகர ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறவங்களோட நல்ல நட்பாக மாறிடுவாங்க. பேச்சு திறமையால் எல்லாருமே தன்வயப்படுத்தக்கூடிய நபர்களாக மகர ராசிக்காரங்க இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி நிற்க போறாங்க. கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நபர்கள் எல்லாமே உங்க கடனை திருப்பி தர போறாங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையும் நீங்க கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக உயரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்க மாட்டேங்குது. வீட்டில் அக்காவுக்கு கல்யாணமாகல, தம்பிக்கு கல்யாணமாகல, எனக்கு கல்யாணமாகல, இந்த மாதிரி ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்காமையே இருக்கும், பெண்டிங்லேயே இருக்கும். வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. சிலர் புதுசாக தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது.
மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உயரப்போகுது. வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பொறுப்புடன் உங்கள் பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே உங்களை மீது பொறாமை கொள்ள போகிற காலம் விரைவில் வரப்போகுது. உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. யாரிடமே ஓப்பனாக சொல்லாதீங்க. அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு லேண்ட் வாங்குறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க. அது போக போக அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் முன்கூட்டியே அவசரப்பட்டு நான் இதை பண்ண போகிறேன், அடுத்து இதை பண்ணலான் இருக்கேன், அதை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர் உங்கள் மீது என்னப்பா இவன் இப்படி இருந்தால் திடீர்னு இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக பொறாமைத்தனம் கொண்ட நபர்களாக கூட இருக்கிற பெரும்பாலும் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே மேக்ஸிமம் சொல்லாதீங்க. எதாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள மட்டும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பாசத்தையோ அன்பத்தையோ யாருமே காட்ட மாட்டாங்க. திருப்பி சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்க. அந்த காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விட்டுருவாங்க. இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க தங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக அவங்களுக்கு செலவு பண்ணியே தான் ஆவாங்க. வரக்கூடிய நாட்களில் 4 கிரகங்களுடைய பலன் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையை ஒரு முன்னேற்றத்துக்கு படிப்படியாக உயரப்போகுது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது, எல்லாத்தையுமே தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு உங்களுக்கு பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைத்திருக்கும். ஜனவரி மாதமே கிடைத்திருக்கும். கிடைக்காத நபர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரியிலிருந்து நிச்சயமாக உங்கள் வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 3வது நபர், அந்த 3வது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணின், அதாவது இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா அல்லது அந்த கணவனுடைய அப்பா அம்மா இவங்க யாராவது ஒரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை நடக்கும்போது தேவையில்லாமல் தலையீடு செய்யும் போது அந்த இடத்துல அது மிகப்பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்களே 4 சவுத்துக்களை வச்சு நீங்களே அதை பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது தேவையில்லாத பிரச்சனையை 3வது நபர் எடுத்து சொல்லும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் மிகப்பெரிய சண்டை சச்சரவை கொண்டு விட்டுருது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது. இந்த 2025க்குள்ளே உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் கடன் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. கடந்த ஒரு 1.5 வருடமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் நிறைய துன்பப்பட்டு இந்த 2025க்கு வந்திருப்பீங்க. 2025லையுமே ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமே வரலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக முதல் 3 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதன் பிறகு சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிவிதமாக இருக்க போகுது. 2024 நிறைய இழப்புகளை பார்த்து வந்திருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நல்ல மனிதர்களை கடைசி கடந்த காலம் இழந்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக 2025 நிறைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு தரப்போகுது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு சொல்லணும்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலைன்னு சொல்கிறீங்க தான் மகர ராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மகர ராசினியர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். உங்கள் மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. மகர ராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் எப்பவுமே நினைப்பாங்க. ஆனால் என்ன நீங்கள் நல்லவர்களாக இருந்தாலுமே கூட உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது. வரக்கூடிய நாட்களில் இந்த 2025 முடியறதுக்குள்ளே நிறைய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. மகர ராசிக்காரங்க புதன் ஒரு அற்புதமான கிரகம். புதன் அமைந்து விட்டால் நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல தொழில் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக விரைவில் அமைந்துடும். பிரச்சனைகள் வரக்கூடிய நாட்களில் அப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தடுமாறிய தொழில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த கெட்ட தீய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளியவே வர முடியல. இந்த கடந்த 1.5 வருடமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்ணுற தீய பழக்க வழக்கங்களால் இவங்க ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அதிகமாக மது போதையை உட்கொள்றதுனால நிறைய சிக்கல்களை அவங்க ஃபேமிலி சந்திக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தவறான தீய பழக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 2025 மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக மாறும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மீண்டும் 2024, 2023 எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டத்தை மறுபடியும் இந்த 2025 நிச்சயமாக நீங்கள் படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தவறான தீய பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சவகாசத்தை நீங்கள் விட்டு வெளியே வரும்போது 2025 உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வெளியே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையுங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நீங்களும் சந்தோஷமாக வாழுங்க.